வானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம். எப்படி இவங்க முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேப்பர்ல எழுதிக்க வேண்டியது. நாங்கள் ஒரு மாதம் முழுவதுமாக காத்திருந்த பொழுது உபவாசமாக 15 நாள் இருந்தோம். இன்று காணப்படுகிறீர்களா, வேதனையோடு காணப்படுகிறீர்களா, அப்படி இப்படி ஆன போன போக்குல அந்த ஜிபே கூகுள் பே இதெல்லாம போட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட கைனா நடனம் ஆடுதான், கேவலமான நடனம் ஆடுதான், எல்லா பக்கமும் நடனம் ஆடுது. நீ எப்படி வித்தியாசமா இது பண்ண? அதாவது ஆவிக்குரிய பிரகாரமானதை மாம்சத்துக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவர் மாத்திட்டாரு. பின்ன என்ன? தன்மையை நீங்க கிருபை சாங்க திரும்ப போய் கேட்கணும். அது போக அதோட சேர்த்து இந்த பாஷா படம் இருக்கு தெரியுமா, பாட்ஷா, ரஜினிகாந்தனுடைய பாடலையும் நீங்க பார்க்கணும். இந்த வீடியோவில் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமின்றி ஃபேர் வியூஸுக்காக சில வீடியோக்களை பயன்படுத்தப்பட்டுள்ளது. வணக்கம். ஜார்ஜ் ஜெபராஜ் தொடர்ந்து மற்ற மூத்த போதகர் சாம்பி செல்லத்துறையாக இருக்கட்டும், இப்படி பலர் நடனம் ஆடினா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த நடனத்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரு பிரசங்கத்திலையும் நடனம் ஆடி ஆணும் பெண்ணுமாக நடனம் ஆடுறாங்க. நடனம் ஆடுவது சரியா அப்படிங்கிறது சொல்றதுக்கு முன்னதாக அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான நடனத்தை சுவிசேஷம் சொல்லுகிறேன் என்கிற பொருள்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. வாங்க. தெரு பிரசங்கத்துல ஒருத்தங்க ஆடுறாங்க. அது சபை முன்னால ஆடுறாங்க. ஆடு அப்படிங்கிற மாதிரி கூச்சல போட்டு ஆணும் பெண்ணும் ஆடுறாங்க. சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் ஒண்ணு ஃபேமஸ் ஆச்சு. இந்த பாடலுடைய தன்மையை நீங்க கிருபை சாங்க திரும்ப போய் கேட்கணும். அது போக அதோட சேர்த்து இந்த பாஷா படம் இருக்கு தெரியுமா, பாட்ஷா, ரஜினிகாந்தனுடைய பாடலையும் நீங்க பார்க்கணும். நான் ஆட்டோக்காரன், நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நல்லவங்க கூட்டத்துக்காரன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் அமைந்திருக்கும். அந்த பாடலுடைய டோனும் இந்த எல்லாமே இந்த ஆட்டோவினுடைய மேக் பண்ணி தான், உல்டா பண்ணி தான் இந்த கிருபை சாங்க அந்த பாஸ்டர் போட்டிருக்கான். சரிங்களா? பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் நீங்க அது உண்மைதானா அப்படிங்கிறத பாருங்க. அதாவது பாஷா ஆட்டோக்காரனுடைய படத்தினுடைய அந்த நடக்கக்கூடிய சேர்க்கைகள், அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் செய்யக்கூடிய சேர்க்கைகள் எல்லாம் இந்த பாஸ்டர் செஞ்சிருப்பான். இவன் என்னமோ ரஜினிகாந்த் நினைப்பு, ஆட்டோக்காரங்க கிருபை அப்படிங்கிற மாதிரி பாரு. அப்போ இந்த கிருபை சாங்க பெண்கள் கூட்டத்துல இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒருத்தி போறாங்க. என்னன்னா கை பிடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி மாம்சத்தின்படி ஆண்டவரை தொழுது கொள்ள முடியுமா, அவரை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது. புதிய ஏற்பாட்டுல புரியுதுங்களா? நடனம் ஆடினா அவர் பிரியப்படுறாரா அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. பாருங்க, புறஜாதியில, அதாவது நியாயப்பிரமாணத்தில் ஊடாக இருக்கக்கூடியவங்க யாரு? இந்துக்கள். நியாயப்பிரமாணத்தின் நீங்க பழைய ஏற்பாட்டை வாசிங்கன்னா, அதாவது நியாயப்பிரமாணமும் சரி, யூதர்கள் கடைபிடிச்சதும் சரி, இந்துக்கள் கடைபிடிக்கிறதும் ஒரே டேம்ல தான் இருக்கும், ஒரே சேம்ல தான் இருக்கும். எல்லாமே பலிபீடம், பலி காரியங்கள், எல்லா காரியங்களையும் பண்ணுவாங்க, வைப்பாங்க. எல்லா விக்கிரக ஆராதனை மாதிரிதான் இந்த நியாயப்பிரமாணமும். எப்படி அப்படி அதை அதே இதுலதான் ஃபார்மேட்ல தான் இருக்கும். அதையும் நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு வித்தியாசப்படுதா? கிறிஸ்துவ சபைகள், அதாவது கிறிஸ்துவ இயேசுவ சுவிசேஷமாக அறிவியுங்கள் அப்படின்னு சொன்னா நடனமாடி அறிவியுங்கள் அப்படின்னு இருக்கா? அப்ப இல்லாத முறைமைகளை கொண்டு வராங்க. வெளியில இருக்கிறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருந்து வர்றவங்க அங்க ஒரு அடிமை, இங்க அடிமையாக இருக்கிறது. எப்படி விக்கிரக ஆராதனைக்கு ஊடாக இதா இருக்கு. எங்கே ஆகிலும் பேதுரு மற்றும் 12 சீசர்கள் எங்கேயாவது நடனம் ஆடினாங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்தை, முன்மாதிரியான ஊழியத்தை 3 ஆண்டு காலம் செய்தாரு. எங்கேயாவது ஒரு கேவலமான நடனம் ஆடி இப்படி சுவிசேஷம் அறிவித்தார்களா அப்படின்னு சொன்னா இல்ல. கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்? இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, பலர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜான் ஜெபராஜ், சாம்பி செல்லதுரை இவர்கள் எல்லாம் நடனம் ஆடினா என்ன தப்பு? தாவீது தான் நடனம் ஆடினார,
அப்படின்னா தாவீது நமக்காக வந்து சிலுவையில அறையப்படலையே. சரியா? சங்கீதக்காரன் எழுதியிருக்கான் பெரிய, அதாவது அதை கூட வாசிப்போம். 149 சங்கீதம் 3வது வசனத்திலையும் 150:4 வாசிங்க அப்படின்னா, நடனமாடி கீர்த்தனை பண்ணி தம்புருவினாலும் களி கூறுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. சோ அவருடைய சொல்லாடலை கேட்டு நம்ம பின்பற்றி வரணும்னு புதிய ஏற்பாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் பயன்படுத்த கூடாது, எல்லாத்தையும் இதை எடுக்கக்கூடாது. இங்க வந்து ஆராதனை என்பது முறைமைகள் வேறு, பழைய ஏற்பாட்டு என்பது முறைமைகள் வேறு. நாம எதை தெரியுமா கணிக்கணும்? கிறிஸ்து இயேசுவினுடைய காரியங்கள், அவருடைய ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவர்களாகிய நாம இயேசு கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கக்கூடியதுதான் நம்ம எடுத்து இது பண்ண முடியும், வைக்க முடியும். ஆண்டவர் வந்து எப்படின்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருந்து மேற்கோள் காட்டியிருப்பார். அப்படியானால் அதை வந்து என்னன்னா, அது சொல்லப்பட்டது, அது நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இருக்கிறார். சரியா? சோ இதனால சங்கீதங்கள் புஸ்தகத்தை வச்சு நீ நடனம் ஆடு அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. இங்க ஒழுக்கம், உண்மை அப்படிங்கிறது இருக்கு. உன் தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்மாவோடும் உண்மையோடும், புரியுதுங்களா, முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற காரியங்கள் இருக்கு. அப்போ முழு பலத்தோடும், அதே போல பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. அது இப்பொழுதே வருகிறது, இப்பொழுதே அது இதாயிடுச்சு, நடைமுறைக்கு வந்துட்டு. ஏன்னா நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அப்ப இப்பொழுதே வந்துட்டு பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. அப்ப நடனமாடி தொழுது கொள்ளுங்கள் இருக்கா. அப்போ ஆவிக்குரிய ஒருவன் மாம்சத்தில் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா அப்படின்னு சொன்னா மாம்சத்துக்குரியவைகளை செய்ய மாட்டான். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல மாம்சத்தின்படி ஆண்டவரை தொழுது கொண்டாங்க, ஆண்டவரை இது பண்ணாங்க, வச்சாங்க, நியாயப்பிரமாணத்தின் ஊடாக பயணிச்சாங்க. ஆனா நான் அந்த இதையும் கொலாபரேஷன் பண்ணி ஆண்டவர் சொன்ன உபதேசத்தையே வேற மாதிரி கொண்டு போவேன் அப்படின்னு, ஒரு மாதிரி கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரிஜினல் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. அதே போல ஆண்டவருடைய சித்த ஆராதனை, புரியுதுங்களா, ஆண்டவருக்கு பிடித்தமான ஆராதனை என்ன அப்படின்னா உண்மையோடும் ஆவியோடும் முழு பலத்தோடும், புரியுதுங்களா, இப்படித்தான் ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. புரியுதுங்களா? இத சங்கீதங்களை வச்சு அதுக்கு அடுத்தாக்க சங்கீதங்கள் இதெல்லாம் தாவீது வந்து நமக்காக இதுல சிலுவையில இது பண்ணல. புரியுதுங்களா? தாவீது எவ்வளவு வேணும், புரியுதுங்களா, எவ்வளவு வேணும், கடவுளாக இருக்க முடியாது. புரியுதுங்களா? அவர் சொன்னாரு, அவர் ஆடினாரு, வச்சாரு. அதுக்கு சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல உடன்படிக்கை பெட்டியில ஆடினாரு. உடன்படிக்கை பெட்டி இன்னும் புதிய உடன்படிக்கை பெட்டி இருக்காங்க. அவர் ஆடினாரு, ஏபோத்துடைய துணியை போட்டு எல்லாம் பண்ணி வச்சு ஒரு ராஜா இப்படி கேவலமா இது பண்ணா வச்சா அப்படிங்கிற மாதிரி இது பண்ண முடியுமா? அவருடைய இதுல நம்ம பின்பற்ற முடியுமா? தாவீது யாருங்க? தாவீது வம்சத்தில் பிறப்பார். புரியுதுங்களா? இஸ்ரவேலில் இளந்துளிர் வருகிறது, அதுதான் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் நம்ம படிப்பனையாக எடுக்கணும். பழைய ஏற்பாட்டை கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் இதெல்லாம் வந்து இது பண்ணணும், வைக்கணும். அப்போ பழைய உடன்படிக்கையானது என்னாகுது, நாள்பட்ட புளித்தமாவாக இருக்கிறது. அது உருவிழிந்து போகிற காலம் வருகிறது, சண்மகம் இருக்கு. அப்போ நீங்க ஒண்ணு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 1000 எடுக்கணும். அப்போ இது என்னன்னு சொல்றது, கலாத்திரிக்கு எழுதிய நிருபம் 2:5 சொல்லுகிறபடி நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாகும் பொருட்டு, அதாவது மாம்ச பிரகாரமாக கொண்டு வரும் பொருட்டு பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள். அதே வேளையில யூதா 1வது அதிகாரம் 14வது 15வது வசனங்களை வாசிங்க. அங்கே நம்மள வந்து இந்த மாதிரியான காரியங்கள் ஊடாக வந்து இந்த கள்ள சகோதரர்கள் இப்படி பண்றாங்க, வைக்கிறாங்க. எல்லல் வேணும் அப்படி கற்றுக்கொள்ளல. அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19, 20, 21 ஆகிய 20 ஆகிய வசனங்களை வாசிங்க அப்படின்னு சொன்னா, உலகமெங்கும் போய் கற்றுக்கொண்ட உபதேசம், இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொண்ட உபதேசம்னு என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 ஆகிய இந்த காரியங்களை வந்து நீ வாழ்வியலாக்கி எல்லாவற்றையும் இது பண்ணி பிறருக்கு போதிங்க, தேவனுடைய நீதியை இது பண்ணுங்க, வெளிக்காட்டுங்க, பூமிக்குரிய மேலானவைகளை தேடும்படியாக இது பண்ணுங்க, வைங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணுமே ஒழிய இப்படி கேவலமான டான்ஸ் ஆடிதான் பிரியப்படுத்தித்தான் நம்ம இது பண்ணணுமா அப்படின்னு சொன்னா இல்ல. ஆண்டவர் அதை அறிவுறுக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவர் அறவே வெறுக்கிறார். புரியுதுங்களா? பாட்டு பாடி இது பண்ணி வச்சு ஆண்டவருடைய சத்துவத்தை சொல்லலாம், பூமிக்குரிய மேலானவைகளை சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தாரு, எப்படி ஆட்டை பலி கொடுத்தார்களோ, மாட்டை பலி கொடுத்தார்களோ, புறாக்களை பலி கொடுத்தார்களோ, அதே அந்த பலியெல்லாம் தாமே ஒருவரே பலியானாரு அப்படிங்கறத சொல்றதுக்குத்தான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம எடுக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் பல காரியங்கள் எடுக்க முடியுது.
புரியுதுங்களா? வாக்கு தத்தங்களை எடுக்க வேண்டியது, தசம்பாகத்தை எடுக்க வேண்டியது. ஏன்னா பழைய ஏற்பாட்டை எடுத்தாதான் தசம்பாகத்தை எடுக்க முடியும். தசம்பாகத்தை எடுத்தாதான் ஓசியில சாப்பிட முடியும். நோகாம நோம்பி கும்பிட்டு அல்லையோ ஸ்தோத்திரம். எப்படியாவது இந்த நாளுக்கான அக்டோபர் மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவர் நான் முகமுகமாக தரித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எப்படி இந்த மக்களுக்கு நான் சொல்லட்டும், இத்தனை பேர் வந்திருக்கிறார்களே ஆண்டவரே, நான் என்ன சொல்லட்டும் என்று கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி கதை விடுவாங்க. அப்படி கதை விட்ட மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டதை கூட சொல்ல மாட்டாங்க, பழைய ஏற்பாட்டை வச்சு உருட்டுவாங்க. புரியுதுங்களா? இந்த நாளுக்கென்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் எப்படி இவங்க முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேப்பர்ல எழுதிக்க வேண்டியது, அப்புறம் மறுபடியும் அப்படியாக அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல ஒரு ஒரு பக்கம் பேப்பர்ல எழுதிட்டு வசனத்தெல்லாம் கொஞ்சம் படிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை விட வேண்டியது. புரியுதுங்களா இல்லையா? எந்த அளவுக்கு மக்களை ஒரு கோமாளியாக ஆக்குறாங்க அப்படிங்கிறது தெரியலையா இல்லையா? அக்டோபர் மாசம் அல்லது டிசம்பர் மாசம் வந்துவிட்டால் இவங்களுக்கு அப்பந்தான் ஆண்டவரே தெரியும் போல் இருக்குது. அதாவது அக்டோபர் மாதத்திலே நாங்கள் ஒரு மாதம் முழுவதுமாக காத்திருந்த பொழுது உபவாசமாக 15 நாள் இருந்த பொழுது ஆண்டவர் முகமாக நாங்கள் தரிசித்து, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லட்டும், நீங்கள் எந்த வார்த்தையை வைத்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்ட பொழுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அதில் அத்தியாயம் 3 சொல்லுகிறபடி, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டு, அப்படியாக துணையின்றி காணப்படுகிறீர்களா, வேதனையோடு காணப்படுகிறீர்களா, அப்படி இப்படி ஆன பூனன்னு ஒரு 10 பிரச்சனை வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கோம். 10 பிரச்சனையை வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டாண்டா சிக்கிட்டாண்டா ஒருத்தர் சைமன் போயிட்டு இருக்கிறவரு பாத்துக்கிட்டு இருக்க, நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை விட்டுட்டு அப்படியே போன போக்குல அந்த ஜிபே கூகுப்பே எதெல்லாமோ போட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டது வாக்கு தத்துவம் என்பது நித்திய ஜீவன். அதே வேளையில பல காரியங்கள், அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28, 18, 19, 20 வாசிங்க. ஆண்டவர் உத்தரவாக சொன்னது என்னன்னா, அவருடைய உபதேசம் எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கு அப்படின்னு கேட்டா மத்தேயு, மார்க், லூக்கா ஆகிய நற்செய்தி நூல்கள்ல அவருடைய உபதேசம் இருக்கிறது. புரியுதுங்களா? 2வது கற்பனை, அதாவது உன் தாயும் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க உன் தாயும் தகப்பனையும் கணவன்பாயாக என்பது முதலாம் செய்த வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. 2வது கற்பனை என்ன அப்படின்னு கேட்டா, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:12 சொல்லுகிறபடி, மனுஷர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அதையே செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலும் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் திட்டமிடலோடு என்ன பண்றாரு அப்படிங்கிற மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 ஆகிய இந்த அதிகாரங்களை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்றாரு? 12 சீசர்கள்ட்ட சொல்றாங்க. 12 24 ஆகுது, 24 அப்படியே 48, 58, 100, 1000 அப்படியே சீசர்களை ஆக்குனாங்க. சீசர்கள் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவையே பிரசங்கம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் அப்படிங்கிறத இது பண்ணாங்க, வச்சாங்க. இந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அக்டோபர் மாசம் எப்படியாவது ஆண்டவர் வந்தார், அப்படி வந்தார், இப்படி வந்தார்னு அந்த வாக்குத்தத்த கிளிசோசிய பல வேலை பாக்குறாங்கன்னா, இவங்க எல்லாம் பக்க வழியா நுழைந்த கள்ள சகோதரர்கள், கள்ள ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லலாம். அங்க உள்ள சோசியக்காரன் எப்படி இருக்கானோ அதே ஃபார்மேட்ல இருக்கிறான். அப்போ அங்க உள்ளதெல்லாம் எடுப்பான்னா, அப்போ இவன் கிறிஸ்தவனா மாறி என்ன செய்ய? புரியுதுங்களா இல்லையா? அங்கேயும் தான் நடனம் ஆடுதான், கேவலமான நடனம் ஆடுதான், எல்லா பக்கமும் நடனம் ஆடுது. நீ எப்படி வித்தியாசமா இது பண்ண? அதாவது ஆவிக்குரிய பிரகாரமானதை, மாம்சத்துக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவர் மாத்திட்டாரு. பின்ன என்ன, நீங்க மாம்சத்துல ஆடுனா அவரு பிரியப்படுறாரா? அப்போ மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தை குறித்து சிந்திக்கிறார்கள். அது கூட வாசிக்கிறேன். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை கூட வாசிப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். எப்படி? மாம்சத்துக்கு உரியவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவரை இப்படி தொழுது கொண்டாதான் ஆண்டவர் இது பண்ணுவாரு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, நீங்க டீல் பண்ணிட்டீங்க, நீங்க இது பண்ணிட்டீங்க. தங்குன்னு ஆடுனா தான் ஆண்டவர் பிரியப்படுறாருன்னு நினைச்சா, ஆவிக்குரிய என்ன பண்ணுவோம்? ஆவிக்குரிய பிரகாரமா சிந்திப்போம். பரிசுத்த ஆவியானவர் இப்படி தங்குன்னு ஆடுறதுக்கு என்னைக்குமே உத்தரவு சொல்ல மாட்டாரு. தேவனுடைய, அதாவது 8, 9 வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்து இயேசு என்ன பண்ணாரு? அதே வருடம் நம்ம பண்ணணும்.
ஏன் பண்ணல? இந்த மாதிரியான கேவலமான ஒரு காரியங்களை நடனங்கிற பேர்ல ஆடுவதும், மாதம் மாதம் வாக்கு தத்துவம் சொல்லுகிறவர்கள், பலவிதமான காரியங்கள், தசம்பாகம் உண்டு, காணிக்கை உண்டு, இப்படி பல காரியங்களை செய்யறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய வயிறு தேவனாகத்தான் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் நடனமான கேவலமான நடனம் ஆடுகிறவர்கள், தேவையில்லாத மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், ஆவிக்கு உரியவர்களாக இல்லை. ஆகையினாலே நாம இது லென்த்தா போகுதுன்னு நினைக்கிறேன். வேறொரு பதிவில் இதை நம்ம பார்ட் 2 போடலாம். சரிங்களா? ஓகே.